நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது என் 262வது வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்ஷர சக்தி பீடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய சக்தி பீடம் 8வது சக்தி பீடம். இது ரூன்ற எழுத்துக்கு உண்டான அக்ஷரம். இதுக்கு உண்டான தேவதை யாருன்னா ரூகார தேவி, இல்லைன்னா ரேணுகா தேவின்னு சொல்லியிருக்கு. இந்த ரேணுகான்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, இது பரசுராமரோட அம்மா ஜமதக்கினியோட ஒய்ஃபாக சந்தேகம் வந்துடும் நமக்கு. அப்படி அது இல்லை. தேவதை பேர் ரேணுகா. இங்கே நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே லோபாமுத்தா சிதா லீலா பிரம்மாண்ட மண்டலாம் வரும். அதுக்கு நிறைய பேர் பொழிப்பு 199 பேர் எப்படி எழுதிக்கார பாஷ்யம். அகஸ்தியரின் மனைவி லோபாமுத்திரையால் வழிபடப்பட்டவளைன்னு போட்டிருப்பான். அது அபத்தம். இது ஏன் சொல்கிறேன்னு கேளுங்கன்னா, அம்பாளுக்கே லோபாமுத்ரான்னு ஒரு பேர். அந்த பேர் அவளுக்கு வச்சுருக்கா அகஸ்தியர் பொண்டாட்டிக்கு. நல்லா ஞாபகம் வச்சுருக்கா. ஆல்ரெடி சில நேம்ஸ் இருக்குது, அந்த நேமை அவளுக்கு வைக்கிறா. இவ லோபாமுத்ரா அர்ச்சிதான்னா லோபாமுத்ரா என்ற பெயரால் அர்ச்சிக்கப்பட்டவளைன்னு எடுத்துக்கணும் நம்ம. ஏன் சொல்கிறேன்னா, உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் அகஸ்தியரும் லோபாமுத்திரையும் ஹயக்ரீவரை வணங்கி எங்களுக்கு அம்பாளை பற்றி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது ஹயக்ரீவர் தான் சொல்லித்தரார் இவா 2 பேருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உபதேசம் அங்கே தான் ஆடுது 2 பேருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சஹஸ்ரநாமத்தில் லோபாமுத்ராவால் அர்ச்சிக்கப்பட்டவளை எப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரேணுகான்ற தேவி ஆல்ரெடி இருக்கா. உதாரணமாக இந்த ரேணுகா இந்த ஜமதக்கிரி போன்ற மனைவின்ற விட்டுடுங்க. இந்த ரேணுகா மூல மந்திரம் சொல்லும்போது ஓம் க்ளீன் நமோ பகவதி ரத்த பஞ்சமி ரேணுகா தேவி ஹரஹர பச பச அகில ஜெகன்மே பசம் குரு குரு ஸ்வாகா கிளிம் ரேணுகா அம்பா ஸ்ரீ பாதுகாம்பூச்சியை நம்ம வருது. அது எந்த ரேணுகானா இந்த ரேணுகா கிடையாது. அகைன் ஐ ரிப்பீட். சரி, ரேணுகான்னு ஒரு தேவி, அந்த பேரை தான் ஜமதக்கினியோட மனைவியான ரேணுகா பரமேஸ்வருக்கு வச்சுருக்கா அவள் அப்பா அம்மா. அப்படி தான் எடுத்துக்கணும் எனக்கு. சரி, எனக்கு இப்போ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த பேர் அப்படி இருக்கும் நம்ம நினச்சக்கூடாது. ஸோ எப்படி முருகா கந்தா கார்த்திகேயான்னு வைக்கிறாளோ பசங்களுக்கு, இந்த பையனோட நேம் இல்லை, சுவாமியோட பேர் இவாளுக்கு வைக்கிறா ஆசாமிக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ கம்மிங் டு தி சப்ஜெக்ட் மெயின்லி இந்த ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ். தட் இது நிறைய பேர் திருப்பி கமெண்ட்ஸில் போட்டுருவேன், அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ரேணுகான்ற தேவிக்கு எப்படி முகங்கள் எப்படி இருக்குன்னா, அம்பாஜி கோபுல 8வது சன்னதியில் இவ இருக்கா. எப்படின்னா 6 முகங்கள், 3 முகங்கள் அந்த பக்கம் போய்டுறது, பேக் சைடில் காமிக்க முடியாது. 6 முகங்கள், 6 கரங்கள், வெண்மை நிறத்தவளாக இருக்கிறாள். இதில் என்ன இந்த மேரு தந்திரம் இந்த இதிலெல்லாம் என்ன சொல்லிருக்குன்னா, உருக்காராக்கியா ரேணுகேயம் ஷடாஸ்யா ஷட்புஜ சிதா சூலம் பாசம் பரம் தட்சே அப்படி இருக்கார். தட்சிண சைடில் அந்த இதெல்லாம் இருக்குது. சூலம் பாசம் பரம் வாம கதாபயாந்த் ததானா ரத்ன சிம்ஹாஸ்த குரூரா லோகபயங்கரி. ரொம்ப பயங்கரமான ரூபத்தோட குரூர இதுவோட இருக்கான. ஆனால் அப்படி இல்லை, அந்த சிலை ரொம்ப சௌமியமாக இருக்குது. அதையும் எழுதுகிறார் நாகராஜ் சர்மா. இப்படி தான் இருக்கா வேண்ட. 6 திருமுகங்களுடன் 6 கைகளுடன் இருக்கா. அதாவது வெண்மை நிறத்தோடு இருக்கா. அவள் சிம்ம வாகனத்தில் உட்காந்துருக்கான்னு வருது. ஸோ இதுதான் அந்த ரூபம். 6 வலக்கையில் சூலம் பாசம், ஒரு கை வரம் கொடுக்குறா. இடது சைடில் வாழை கதை அபயந்தரா. இதுதான் ரேணுகாவுடைய இது. ரூகார தேவின்ற ரேணுகா. அகைன் ஐ ரிப்பீட்டர். வேறு புத்தகத்தெல்லாம் பாருமே, இந்த ரேணுகா தந்திரம் மந்திரம்லாம் போட்டிருக்கோம், அதில் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ வி ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஆன் த நேம் அலோன். ஸோ இட் ரிஃபர்ஸ் டு த மெயின் தேவதா. இந்த எக்ஸாம்பிள் கருமாரியம்மன் இருக்குது திருவேற்காட்டில். இந்த கருமாரியம்மன் யாருன்னா அந்தன பெண் வடிவெடுத்து வந்தான்னு சொல்லிட்டு ராமதாசரே எழுதுகிறார். அங்கே இதில் மாகிஷ்மதி நதியில் நர்மத நதி, மாகிஷ்மதி நர்மத நதி இருக்குது. அங்கே தான் ரேணுகாவும் ஜமதக்கினியும் வாசம் பண்ணான் இருக்கு. இங்கே கமண்டல நாக நதி படைவேடுன்ற இடத்துல கமண்டல நாக தீரத்தில் இங்கே வசிச்சான்னு இருக்குது. இங்கே பாலி நதி, இது இந்த கூபம் வருது, அந்த நதி பேர் பாலி நதி பேர் ஒரிஜினலாக. அப்போல்லாம் சாக்கடை இடம்லாம் இல்லை, இப்போ தான் எல்லாம் சேர்ந்துட்டு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தண்ணியாக ஒழியுது. அதில் நான் பார்த்துருக்கேன், அதை பஸ்ஸில் போயிருக்கேன். இதுலேருந்து டவுன்லேருந்து
போய் நல்லா தான் இருந்தது. அந்த ஸோ அந்த திருவேற்காட்டில் கருமாரி அம்மன் வந்து அவதான் ரேணுகா. அகைன் ரிப்பீட், கருமாரின்ற பேர் இவா வச்சா. ஆனால் புராணங்கள் அவ ராமதாசர் ஏற்ற புராணங்கள் சொல்லும்போது ரேணுகை தான் சொல்லியிருக்கார். அவர் ரேணுகை வந்து அதாவது அந்தன பெண்ணுன்னா ரேணுகா. அவர் காசிராஜா பொண்ணாக பிறந்து அந்தணனை கல்யாணம் பண்ணியதுனால, யார் ஜமதக்கிரியை கல்யாணம் பண்ணியதுனால அவ்வளோ அந்தணிச்சியாக மாறிடுறார். அப்படி தான் புராணம் போகிறது. அப்படி எடுத்துக்கொண்டு நம்ம. ஸோ இந்த ரேணுகான்ற ரூபம் ஒவ்வொரு கல்பத்திலையும் வருது. முதல் கல்பத்தில் வரும்போது தான் மாகிஷ்மதி நகரத்தில் ஜமதக்கிரியோடு கொடுத்து நம்ம கார்த்திவீரியார்ஜுனா இருக்கான். ஸோ இங்கே வரும்போது படைவேட்டில் வரும்போது கந்தர்வ ராஜான்னு போட்டிருப்பான். அந்த நதியில் அவனை பார்க்குறா. அந்த க்ஷண நேரத்தில் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் மாறும்போது அவன் சபிச்சுடுறார் ஜமதக்கினி. இங்கே வரும்போது அந்த அபிமான க்ஷேத்திரம், இது திருவேற்காடு. ஸோ இப்படி வருது. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு வாங்கிக்கணும் இதை. இப்போ இந்த இது வந்து எப்படின்னா, அக்ஷர சக்தி பீடத்தை சொல்லும்போது ரேணுகாதேவி எனப்படும் ரூகார தேவி வெண்மை நிறம் கொண்டவளாக 6 முகங்கள் 6 கரங்களுடன் வீட்டிருக்கிறாள். ரூகார தேவி வைணத்தில் வாமனனாகவும் சைவத்தில் அதீஸ்வரனாகவும் நமது இடது நாசியில் விளங்குகிறாள். இடது மூக்கு. ஸோ ருக்காரோ வாமநாசா வாமனேத்ய ததீஸ்வரக என்ற மந்திராபிதானம் அக்ஷர சுருக்கமாக சொல்கிறது. இவளை பற்றி சொல்கிறது. இப்போ இவளோட இடம் எங்கே இருக்குது? அந்த இடது மூக்கு எங்கே விழுந்துன்னு கேட்டால் இந்திரபிரசத்தில் வந்தது. இந்திரபிரசத்தில் டெல்லி, இப்போ இருக்கிற டெல்லி இல்லை, இப்போ இருக்கு நியூ டெல்லி. இது நியூ டெல்லி, ஓல்டு டெல்லியில் விழுந்திருக்கின்ற. ஓல்டு டெல்லி எங்கே இருக்குது? யமுனா நதி பக்கத்தில் இருக்குது. தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா வந்துடுறது. அந்த இடத்துல போய் தேடினா கோவில் இல்லை. அகைன் இங்கே தான் பாயிண்ட் மாற்றம். நம்ம மாத்ருகானுகண்டு என்ன சொல்கிறதுன்னா, ரூகார தேவி சைவத்தில் அதீஜசராகவும் திரிபுராந்தராகவும் வைணவத்தில் வாமனாகவும் சாக்தத்தில் மோஷிகா என்ற பெயர்லையும் அசுரர்களின் தாயான திதி. நேற்று பார்த்தோம் இந்த இது பண்ண சொல்லும்போது, இந்த நகாங்களுக்கெல்லாம் அம்மாவாக திதி, அது சாரி கத்ருவது. இது வந்து திதி அதித்தி வந்து தேவேந்திரன்லாம் பிறந்தது, வாமனன்லாம் பிறந்தது அதிதிக்கு. திதிக்கு பிறந்ததெல்லாம் வந்து அசுரர்கள். ஸோ அந்த அசுர சக்திக்கு உண்டான தாயாய் விளங்குறான்னு வருது. ஸோ தைத்தியர்கள் பேர் அசுரர்கள் பேர். அசுரர்களின் தாயாக விளங்குகிறாள் இவள். ரூகார பிறந்த இடம் பிற்காலத்தில் சதிதேவியின் இடது, இங்கே இன்னொன்று சொல்கிறேன், சதிதேவியின் இடது கண்ணை விழுந்தாலும் அந்த இடத்துல தான் வந்து இந்த ருகார அக்ஷரமும் விழுந்தது அப்படின்றார். ஸோ இடது கண்ணை விழும்போது அந்த இடது மூக்கும் விழுந்துட்டு, இடது கண்ணை விழுந்த தலமாகும். இதற்கு அற்புதாச்சலம் பேர். யமுனா நதி ஓரத்தில் மலை இருக்குது, இப்போ அந்த குன்று இருக்குது. அந்த குன்று தான் அற்புதாச்சலம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் டெல்லியில் இருக்க வாழ்க்கை தெரியாது சொல்லப்படுறது. அதுவும் அற்புதாச்சலம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனால் மகாசக்தி பீடத்தை வந்து அங்கே கோவில்லாம் இல்லை அப்படின்னா, அப்போ எங்கே அந்த கோவில் இருக்கும்போது தந்திர சூடாமணி ஒரு நூல் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, சவுத் இந்தியாவில் கோதாவரி நதி கரையில் விழுந்தது அது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் சில இடத்துல. ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ அம்பாளின் இடது கண்ணை விழுந்த இடம் கோதாவரி தீர்த்தத்திலே சர்வாசா என்னும் இடத்தில் விழுந்தது என்று தந்திர சூடாமணி சொல்கிறது. இதன் அடிப்படையில் மேலும் ஆராய்ந்ததாக ஆந்திர மாநிலத்தில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் பாயும் கோதாவரி நதி. கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுது? மகாராஷ்டிராவில் உற்பத்தி, நாசிக் பக்கத்தில் உற்பத்தி ஆகுது. திரேம்பகேஸ்வரர் அந்த மலையில் தான் உற்பத்தி ஆகுது கோதாவரி. அப்படியே ஆந்திராவில் வரும்போது இந்த உள்ள நுழையிறது இந்த சர்வாசான்ற இடத்துல வருது. மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கும் கோதாவரி நதி, கோதாவரி என்னும் இடமும் குவூர் என்ற ஊரும், கிழக்கு கோதாவரியில் இருக்கும் ராஜமுந்திரி, ராஜமகேந்திரபுரியும் பேர், ராஜமுந்திரி பேர் வந்துட்டு அந்த இடத்துல தேவி பீடம் இருக்குது. இவா சொல்கிற தந்திர சூடாமணி சொல்கிறது. ஏன்னா அந்த அந்த இதில் கோதாவரி நதியில் ஆந்திர பிரதேசத்தில் அந்த படித்தரோட நிறைய கோவில் இருக்குன்னு சொல்லப்படுறது காணலாம். எனினும் இவ்வூர்கள் அனைத்தும் அணைத்து செல்லும் புனித கோதாவரி நதிக்கரையில் தேவியின் திருக்கோவில் காண முடியாது. எனவே மகாசக்தி பீடமாக இங்குள்ள நதிக்கரையே விளங்குகிறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கலாம் அந்த நதிக்கரையை. இதை வந்து நாசிக்கில் ஆரம்பிக்கிறது கும்பமேளா, இங்கே வரும்போது புஷ்கரம் வந்துடுது. நாசிக்கில் கும்பமேளா வந்து 1 மாதம் நடக்கும், இங்கே வந்து 1 வாரத்துலேயே முடிஞ்சு போயிடும். இங்கே ஆந்திர பிரதேசில் வரும்போது இங்கே வந்து புஷ்கரம் சொல்கிற, அங்கே கும்பமேளான்ற. ஸோ அதே நதி தான்.
அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த தீர்த்தமே தான் அம்பாள் ரூபம், அந்த நெதிக்கரையே அம்பாள்ன்றா, கோதாவரி நெதிக்கரையே அம்பாள். அதுதான் படித்துறையெல்லாம் கட்டி அந்த படிக்கே பூஜை பண்ணுறா. இந்த ரூகார பேரத்துக்கு ரேணுகாவதுக்கு இங்கே படியிலேயே பூஜை பண்ணுறான்னு வருது. ஸோ அது கோடி தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். இந்த பீடேஸ்வரிய பெயர் விஸ்வேசி அல்லது ராகினி அல்லது விஸ்வமாத்திரிகாலாம் பெயர் சொல்லப்படுறது. இந்த தைலத்தின் பைரவர் பெயர் வந்து தண்டபாணி அப்படின்னு சொல்லியிருக்கு கோதாவரியில். ஆக ராஜமுந்திரியில் காணப்படும் கோதாவரி நதி படித்துறையே காலப்போக்கில் மகாசக்தி பீடமாக பாவிக்கப்பட்டு விட்டது. எல்லாரும் அதுக்கே பூஜை பண்ணுறா, படிக்கு தான் பூஜை பண்ணுறா. வந்து இந்த ராஜமுந்திரினால் 1022 கிழக்கு சாளுக்கிய வம்சத்தில் உதித்த ராஜராஜ நரேந்திரன் அவன் தான் வந்து அந்த படித்துறையை பெருசு விசாரமாக கட்டி இதெல்லாம் ஆரம்பித்தான். அந்த நதி கோதாவரி நதி மேலே ரயில் மார்க்கமும் இந்த ரோடும் நியர்பை பக்கத்திலே போகிறதான். அது ரொம்ப ஆசியாலேயே மிகப்பெரிய பாலம்னு சொல்கிறாங்க. கோதாவரி நதிக்கு பாலம் தான் மிக பெருசு. முற்காலத்தில் நகரத்தின் பெயர் ராஜமகேந்திரபுரம், பின் ராஜமகேந்திரவரம் என்ற புறம் வந்து வரமாக மாறிது. எப்படி நாராயணவனம் நாராயணபுரம் இருக்குது இங்கே ஆந்திரா பக்கத்தில். நாராயணபுரம் வந்து வனமாக மாறிடுது, வனம் வந்து புறமாக மாறிடுது. இப்போ கல்யாண வெங்கடேஸ்வரர் கோவில் இருக்குது, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கீழே வருது. அது மாதிரி காலப்போக்கில் பேரெல்லாம் மாறுறது. ராஜமந்திரமும் ராஜமுனிஹரி என்றெல்லாம் பல பேர் இருந்த. இப்போ இதுக்கு பார்க்கலாம். இங்கே கோதாவரி நதிக்கரையில் கோடிலிங்கேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது, கோடி லிங்கங்கள் இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுறது. அதே இடத்துல கோதாவரி நதிகளிலேயே இந்த நகர் ராஜராஜேஸ்வர மந்திரம் சொல்லப்படுறது. ராஜராஜேஸ்வருக்கு தனியாக கோவிலே இருக்காங்க. மார்க்கண்டேய கட்டத்தில் தென்னப்படும் ஒரு பழமையான கோவில் மார்க்கண்டேஸ்வரர் ஆலயம் பேர். இவ்வாலயத்தை தவிர பல தெய்வங்களுக்கு இந்த கோவில்கள் உண்டு. அது முக்கியமாக கருதப்படவை ஆஞ்சநேய சுவாமி கோவில், வேணுகோபால சுவாமி, சத்யநாராயண சுவாமி கோவில், பாண்டரங்கன் கோவில், சீதாராம ஆலயம் எல்லாமே வைஷ்ணவத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஏழுமலையான ஞாபகப்படுத்துகின்றன. ஸ்வேதகிரியான கோடிலிங்க கட்டம், சேஷகிரியான சேஷகட்டம், புஷ்பகிரி வந்து ஆந்திராவில் திருப்பதி மலையில் இருக்க மாதிரி நிறைய இந்த ரிஷபாத்திரி, கருடாத்திரி, நம்ம அஞ்சனாத்திரி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இங்கேயும் இருக்குது நிறைய. ஆனந்தகிரியான ஆனந்த கட்டம், தவளகிரியான ராமபாத கட்டம் என்பனவாம். புருஹுத்திகா என்ற தேவி திருநாமம் கொண்ட அம்மன் ஆலயத்தில் ராஜமந்திருக்கு அருகில் பித்தாபுரம் இடம் இருக்குது. இந்த பித்தாபுரம் ரொம்ப ஃபேமஸான இடம் பல விஷயங்களுக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த புருஹுத்திதான்ற ஒரு அம்பாள் கோவில் இருக்குது. அது ரொம்ப ஓல்டஸ்ட் அம்பாள், அதுவாக இருக்கலான்னு இவர் அபிப்பிராயப்படுறார். ஸோ இவளை முறையாக ஆராதிப்பார் பல நலன்களை பற்றி கூறுகின்றன. இத்தகைய மகாசக்தி வீட்டிற்கும் இடம் வட இந்தியர் கருதும். வட இந்தியாவில் வந்து 18 சக்தி கஷேத்திரங்கள் சொல்கிறா, சக்தி பீடங்கள். அதில் இது ஒன்று புருஹுத்திதா. அது வந்து கோதாவரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இங்கு குருக்குடேஸ்வர சுவாமி கோவில், குந்தி மாதா கோவில், இரு கோவில்கள் இருக்கின்றன. புண்ணிய பாரதியின் சப்த நதிகளை ஒன்றாக கருதும் கோதாவரி ஏனைய புனித நதிகளில் ஒரு இடத்தில் உயர்வாக மதிக்கப்படுகிறது. ஏன்னா வந்து கோதாவரியின் உற்பத்தி ஸ்தானம் திரேம்பகம், இங்கே நாசிக்கு. அதே நதியில் சங்கமத்துக்கு அருகில் ராஜமுந்திரியிலும் 12 ஆண்டுகள் ஒரு முறை இது கும்பமேளா இங்கே வந்து புஷ்கரம் நடத்துகிறா அப்படிலாம் சொல்லிட்டு, நகரத்தின் வெளியில் நெடுந்தீர் பனிமுடி கொண்ட மலைகளில், இருளடைந்த குகைகளில் நிறைய பெரிய சித்த புருஷர்கள், மகான்கள், ரிஷிகள் எல்லாம் தபாஸ் பண்ணியிருக்காரு கோதாவரி நதிக்கரையில் சொல்லப்படுறது. ஸோ இந்த இது வந்து நதிக்கரையே தான் இங்கே அம்பாள் ருக்கார தேவின்னு சொல்லப்படுறது. பட் இருப்பினும் இந்த இதில் அம்பாஜி கோவிலில் சொல்லப்பட்ட இந்த 8வது சந்நிதி வந்து ரேணுகாதேவி சொல்லியிருக்கேன். 6 முகங்கள் 6 கைகள் அவளுக்கு. அங்கே தான் இந்த ரூபத்தை பார்க்கலாம், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இதை சொல்லி இந்த 262வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பத்தலை.